சார் இது பேசிக்காக வந்து என்னென்னா, இப்போ இந்த பொசிஷனில் இந்த டீமும் சரி, நானும் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பத்திரிகை மீடியா நண்பர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திரும்ப பப்ளிக் கிட்ட சேர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அந்த மற்ற ரசிகர்கள்னு ஒன்று ஃபார்ம் ஆனாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு முதல் தடவை மீட் பண்ணுறது இந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் இங்கே இருக்குது. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதோட முதல் படம் நட்டி சார் வச்சு பண்ணியிருக்கேன். ஒரு 1987 நடக்கிற ஒரு கதையை தான். ஒரு கட் அவுட்டுங்கிற கல்ச்சர் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அதை பேக்ட்ராப்பாக வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு சொல்லி எழுதின ஸ்கிரிப்ட் தான் இது. இதில் ரஜினி ரசிகராக நட்டி சார் பண்ணியிருக்காங்க, கமல் ரசிகராக ராஜாஜி, அதுக்கப்புறம் 2 பேரா சஞ்சயா செட்டி மற்றும் பார்வதி நாயர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கணேஷ் சந்திரா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அத்தியப்பன் சிவா, நடராஜன் சங்கரன் இசையமைப்பாளராக இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இது இந்த மாதத்தில் 3வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா, ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூஸ் எல்லாம் வந்து எழுதிட்டு இருக்கீங்க ராமனோட விளையாடு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் வேணும். ஸோ இந்த படத்தில் வந்து மரகதம் என ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நட்டி சார் கூட ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். சார் ராஜாஜி என்னோட பிரதர் இந்த படத்தில். ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமா. நான் கூட இந்த படத்தில் ரஜினி சாரோட ஃபேன் இந்த படத்தில். ஸோ ஷூட்டிங் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான மிக தாழ்மையான வணக்கம். எங்கிட்ட போகாது இந்த படத்தில் டைரக்டர் சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமல் சார் கட் அவுட் வர ஆர்டிஸ்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ட்ரைலரை பார்த்துருப்பீங்க, சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஏன்னா இது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் காமிக்காத ஒரு ஒரு கட் அவுட் ஆர்டிஸ்ட்டை பற்றின ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ், திருநெல்வேலி பேஸ். ஸோ கண்டிப்பாக ஊடக நண்பர்களையும் உங்களால் மட்டும்தான் இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே போல் நட்டியானா தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணார். ஸோ கண்டிப்பாக எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களை இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சதை கண்டிப்பாக நான் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்தது கண்டிப்பாக நான் நன்றி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நடராஜன் சங்கரன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஓடுற கூடம் கப்பலில் தொடர்ந்து எங்கிட்ட போகிறது என்னோட 4வது படம். தேங்க்ஸ் டு ராமு செல்லப்பா அண்ட் இராஸ் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி நட்டி சார் கமல் ரஜினி ரசிகராகவும் ராஜாஜி கமல் ரசிகராகவும் வந்து ஒரு 80s பேக்ரவுண்டில் ஒரு படம்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு 5 பாட்டு போட சொன்னார். நீங்கள் பார்த்த அதில் 4 ப்ளஸ் ஒரு பாட்டு சிடியில் இருக்குது. ஒரு 80s பேக்ரவுண்டில் முடிஞ்ச வரைக்கும் ராஜா சாரோட சோல் எடுத்துகிட்டு அவரோட ஸ்டைல் இது இன்ஸ்பயர் பண்ணாமல் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். உங்களோட வாழ்த்துக்கள் எங்களை மாதிரி வளர்கிறவங்களுக்கு ரொம்ப வேணும். நன்றி. என் அம்மா அப்பா நண்பனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஐம் ப்ரவுட் டு சே தட் சார். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த போகிற முடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐம் ரியலி ஹானர் அண்ட் ப்ரவுட் டு ஹேவ் தட் மூவி சார். சார் கண்டிப்பாக இருக்குது சார். எங்களுக்கு எல்லாருக்குமே ஐடியா இருக்குது. என்னென்னா இப்போ அவங்க சார் கமல் சார் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ரஜினி சார் வந்து எந்திரன் 2 ஃபைனல் ஷெட்யூலில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க முடிச்சுட்டு அவங்க எப்போ ரியா சார் அவங்ககிட்ட பேசி சொல்கிறாங்களோ அப்போ இமீடியட்டாக அவங்க போட்டு காட்டலாம் சார். ஆமாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் ராமச்செல்லப்பா தான். ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் நிறையா வந்து திருநெல்வேலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கட் அவுட் ஆர்டிஸ்ட்லாம் மீட் பண்ணி அவங்கள பார்த்து பேசும்போது தான் அவருக்கு இந்த ஸ்கிரிப்டே தோணிருக்கு. அது அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார் உங்களுக்கு. என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி தான். இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையில் ஒரு பக்கத்தில் ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் போய் விளாண்டுட்டு இருப்பேன். அந்த கட் அவுட் ஆர்டிஸ்ட் அவர் வரைகிறது எல்லாமே பார்த்துருப்பேன். இப்போ சினிமா துறைக்கு வந்த பிறகு சரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம், ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பும் அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஏற்கனவே எந்த லைன் எடுத்தாலும் பின்னாடி ஏற்கனவே வந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி இந்த கட் அவுட்டுங்கிற விஷயம் இன்றைக்கி இல்லாமல் போச்சு, இந்த பேக்ட்ராப்பாக வச்சு படம்னாங்கிறதுனால தான் திருநெல்வேலி என் வாழ்வியல் சம்மந்தப்பட்டதும் இருக்கிறதுனால அது மாதிரி செலக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்டோட ரசிகனாக நடிக்கிறது ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணும்போது டைலாக் சப்போஸ் நீங்கள் கமல் சாருக்கு எதிராக ரஜினிக்கு எதிராக பேசுகிற படத்தில் இருக்கா இருந்தால் அந்த டெலிகேசியை எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மாதிரி எதுவும் காட்சி அமைப்பு எதுவும் அந்த படத்தில் இல்லை சார். என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நானும் அவரும் நண்பர்கள். அவருக்கு வந்து இப்போ அந்த கட் அவுட் வரையும் போது அந்த நாங்கள் கட் அவுட் வரைய கற்றுக்கிட்டோம். சிகாமணி அண்ணன் ஒருத்தர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னென்னா ஒரு ஏரியாவில் வந்து இப்போ ரஜினி வரைகிறாங்கன்னா அவங்க தான் பர்மனெண்ட்டாக எப்போ ரஜினி வரைவாங்க, கமல் சார் வரைவாங்க. அவங்க தான் அவங்க 2 பேருமே 2 பேரையும் வரைய தெரியும். ஏன்னா அந்த நுணுக்கங்கள் வந்து அவங்க வரைஞ்சி அவங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிருக்கும்.
அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தவிர அந்த படத்தில் வசனமாக பேசும்போது வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் எகென்ஸ்டாக நாங்கள் 2 பேர் பேசுகிற மாதிரியோ அவர் வந்து ரஜினி திட்டுற மாதிரியோ நான் வந்து கமல் சாரை திட்டுற மாதிரியோ அந்த மாதிரியான வசனங்கள் எதுவுமே இல்லை. இந்த 2 நண்பர்களுக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுங்கள் சார். 2 பேருமே ரொம்ப அழகானவங்க. அவங்க என்னென்னா ரொம்ப கலராக இருந்தாங்க. திருநெல்வேலி ஃப்ளேவர் அவங்களுக்குள்ள வரட்டும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டல் மேக்கப் போட்டு 87லலாம் பாவாடை தாவணி நிறையா யூஸ் பண்ணாங்க. மேக்கப் அவங்களே இல்லை சார். என்ன பண்ணிக்கலாம் சார். இவங்க ஓவர் பிரைட்டாக இருந்ததுனால இவங்க நம்ம லெவல் கொண்டு வந்தோம் சார். எங்கிட்ட மோதாதுன்னு கமல் ரசிகரை பார்த்து ரஜினி ரசிகர் சொல்றாரா, ரஜினி ரசிகரை பார்த்து கமல் ரசிகர் சொல்றாரா? இல்ல சார், இதுல என்னன்னா இப்போ சாதாரணமா எல்லாருமே பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 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 லைனை டிராப் பண்ணியிருப்போம். அதை தாண்டி யார் வந்தாலும் அப்படின்னு ஒரு பார்வை வரும். ஸோ அது என்னன்னா அதுக்கு அர்த்தமே வந்து வேண்டாம் டோன்ட் மெசர் ஒன் வித் மீ எங்கிட்ட மோதாதேங்கிறது. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் 2 கேரக்டர்ஸ் அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு லைன் இருக்கும் சார். அதை மீற வேண்டிய நிலைமை ஏற்படும் 2 பேருக்கும். 2 பேருக்கு மட்டும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுற ரியாக்ஷன் தான் அந்த எங்கிட்ட மோதாது சார். ஆக்சுவலி இது வந்து ஃபேமிலி ட்ராமா கூட இருக்கு. ராஜாஜி வந்து நம்ம வீட்டில் நடிக்கிற ஒரு ஸ்டோரி. அண்ணா வந்து கமல்ஹாசன் சாரோட ஃபேனு, நான் வீட்டில் வந்து ரஜினி சாரோட ஃபேனு. இது நம்ம 2 பேருக்கு சண்டை நடிக்கும். ஸோ இவர் 2 பேருக்கு சண்டை நடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. நாங்கள் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. இந்த இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எங்கிட்ட மோதாதுங்கிற டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்தது. அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் வச்சு பண்ணதா சொன்னாங்க. இந்த கதையை போய் இவர் சொன்னோன்னா நீங்கள் முதல்ல கதை சொல்லுங்கள், உங்கள் கதைக்கு என்னோட இந்த டைட்டில் சூட் ஆகுதுன்னு பார்க்குறேன்னு கேட்டார். இப்போ டைரக்டர் ராமு போய் அந்த கதையை சொன்னார் சுந்தரராஜன் சாருக்கு. அப்போ சுந்தரராஜன் சார் கேட்டுட்டு ரொம்ப ஆப்டான டைட்டில்ப்பா, இந்த கதைக்கு நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ணாமல் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. 2வது நன்றி வந்து இந்த கதையை கேட்டவுடனே இயக்குனர் நடிகர் சசிகுமார் அவர்கிட்ட வந்து பசங்க படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண லிபர்ட்டியில் போய் இவர் அந்த கதையை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே சசிகுமார் சார் கேட்டுட்டு இது மாதிரி சொன்னாராம், இந்த கதைக்கு வந்து ரஜினி நட்டி பொருத்தமாக இருப்பார் ரஜினி ஃபேனுக்கு, நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி தான் வந்து என்கிட்ட ராம இந்த கதையை சொன்னார். 3வதாக வந்து நான் தேங்க்ஸ் கொடுத்தது வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஈராஸ் இன்டர்நேஷ்னலோட ஹெட்டாக இருக்கும்போது இந்த கதை வந்தது. இந்த கதை வந்து அவங்க தான் முதல்ல அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. இது நம்ம இப்போ நடக்கிற மாதிரி பண்ணல, 87ல் நடக்கிற மாதிரி பண்ணல. அப்போ இது வந்து ரொம்ப பிரபலமாக தான் இருந்தது, போட்டி போட்டு தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த கல்ச்சருக்கு அது வந்து ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குமே தவிர தடை செய்கிற மாதிரி ஒரு மூடில் இருக்காது படம். இல்லை கட் அவுட் ஆர்டிஸ்ட்டுங்கும்போது இந்த கட் அவுட் சம்மந்தப்பட்ட சம்பவங்கள் தான். இதுக்கு இடையில இந்த 87ல் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் சிவாஜி சார் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு நாயகன் மனிதன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் பொங்கலுக்கு சத்யா ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஃபைனலாக எண்டில் வந்து குரு சிஷ்யன் ரிலீஸ் ஆகுது. இந்த கேப்பில் வந்து ஒரு அரசியல் சம்பவங்களும் நடந்திருக்கு. இதை பேக்ட்ராப்பாக, இந்த உண்மை சம்பவங்களை பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு ஒரு கற்பனை கதை பண்ணியிருக்கோம். ஃபேன்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்காங்க, அது குறையுமான்னு நினைச்சல. அது இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ 87ல் வந்து ஸ்ட்ரீட்லேயே சண்டை போட்டிருக்காங்க, ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கிராஷ் பண்ணாலே அடிக்கிற லெவலெல்லாம் இருந்திருக்காங்க. படம் ரிலீஸ் டைமில் வந்து தியேட்டரில் ஒரே நாளில் 2 படம் ரிலீஸ் ஆனால் சண்டை போட்டிருக்காங்க. அது இன்னைக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு, கண்டிப்பாக நடக்கும் தான் நினைக்கிறேன். பேசிக்காக தமிழர்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து கொண்டாடுவாங்க சார். ஆனால் காமனாக ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. அதுக்கு ஜல்லிக்கட்டு அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய உதாரணம். ஸோ நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த சேர்ந்தவங்களை பல ரசிகர்கள் இருந்தாங்க, பல பேருடைய ரசிகர்கள் இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து சில விஷயங்கள் காமனான விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து காமனான விஷயங்கள் வரும்போது இந்த ரசிகர்கள் அந்த ரசிப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுல வந்து ஒன்று சேருவாங்கன்னு என்னோட நம்பிக்கை சார். இல்லை இந்த கட் அவுட் வைக்கிறதுனால அவங்க கேன்டீன் உடைக்கிறாங்க, தேட்டர் உடைக்கிறாங்க, ஸ்க்ரீன் கிழிக்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது நெக்ஸ்ட் படம் வரும்போது கட் அவுட்லாம் வைக்காதீங்கிற மாதிரி ஒரு ரூல் பண்ணுவாங்க. அந்த ரூல் பண்ணுறதுல இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பேசிக்காக ரஜினி சார் ரசிகன். ஆனால் எனக்கு கமல் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ரஜினி சார் படங்கள் பார்த்தீங்கன்னா மாசா நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணோம், ஆஸ் வெல் கமல் சார்ஸ். பட் இருந்தாலும் அதில் என்னென்னா கமல் சார் படங்கள் வந்து காலத்தை மீறின ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த படத்துக்காக ரெஃபரன்ஸ் நாங்கள் பல படங்கள் பார்த்தோம். அதில் ராஜபார்வைன்னு ஒரு படம் பார்த்தோம். எனக்கு 80களோட ஆரம்பத்தில் அந்த படத்தை பண்ணியிருக்காரு அவர். ஸோ அப்போவே அவருக்கு ஏட கிரேட் ஃபோர்ஸ் ஆகிட்டு இந்த படம் இன்றைக்கும் வந்து அந்த படம் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. சில விஷயங்கள், சில ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கூட இதில் ரெண்டு சீன் பண்ணியிருக்கோம். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நான் ரஜினி வெறியன். ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது தெரியும், ரஜினி பசங்க ஒரு 5 பேர் ரசிகர்கள் இருந்தாலும் ஆப்போசிட்டில் கமல் ரசிகர்கள் ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும் ஸ்கூலில் இருந்து. ஆனால் எனக்கு நான் ஆக்டிங் அப்படின்னு கேரியர் நான் சூஸ் பண்ணும்போது நான் எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்னா குணா அப்படின்ற ஒரு படம் தான் எனக்கு இம்பாக்ட் ஆச்சு. ஏன்னா அப்போ சின்ன வயசில் அந்த படம் பார்க்கல. ஏதாச்சும் நான் ஒரு வாட்டி டிவியில் பார்த்து அந்த படங்களை இது வரைக்கும் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா தளபதி நான் அதிகமாக ரொம்ப ரசித்து பார்த்த படம். ஏன்னா அதை விட நான் அதிகமாக வந்து குணா படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு இம்பாக்ட். எனக்கு வந்து 2 பேருமே இப்போ எனக்கு ஒன்றா தான் தெரியுது, 2 கண்கள் மாதிரி தான் தெரியுது.
கண்டிப்பா நான் ஒரு ஆக்டரா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆர்டிஸ்டா இருக்குது ரஜினி சார் தான் எனக்கு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் கூட ரஜினி சார் ஸ்கூல்ல தான் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அவரோட பெரிய ஃபேனோட அவரோட பர்சனல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இஸ் ஸ்டைலிஷ் ஆக்டர், அது எல்லாமே இஸ் ஃபிலாசபர். அவர் ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ரஜினி சாருக்கு ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இந்த படத்தை இராஸ் இன்டர்நேஷனல் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை வெளியிடுறது கேஆர் ஃபிலிம்ஸ். ரொம்ப நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலே ஆகுது. ஆனாலும் அந்த படத்தை கண்டிப்பாக அந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் இது மாதிரிலாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்து வாங்க வந்திருக்காங்க. அந்த கேஆர் ஃபிலிம்ஸ் வெளியிடுறாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்களுக்கு மிகுந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட எல்லா படங்களுக்கும் நீங்கள் தான் ஆதரவு பண்ணீங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் ஆதரவு பண்ணணும், அதை தெரிவிக்கணும். அண்ட் இப்போ ஒரு டஃப்பான ஒரு பீரியட் இது. ஸோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இது முன்ன நிறுத்தி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. வந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.